பூமி தான் இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைச்ச ஒரே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சூரிய குடும்பத்தை தாண்டி அந்த விண்வெளிக்குள்ள நம்ம பூமியை விட 10 மடங்கு பெருசா, பூமியை விட பல மடங்கு வசதியான சில கிரகங்கள் ஒளிஞ்சு கிடக்குது. சயின்டிஸ்ட் இதையெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு சூப்பர் எர்த்னு சொல்லல. ஏன்னா அங்க இருக்கிற கடல்கள்ல இருக்கிற மர்மங்கள் நம்ம கற்பனைக்கும் எட்டாதது. சொல்ல போனா சில கிரகங்கள்ல வைரம் மழையா கொட்டுது. ஆனா இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அங்க கால் வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அங்க இருக்கிற பயங்கரமான கிராவிட்டி நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளை சல்லடையாக்கிடும். அங்க இருக்கிற விசித்திரமான ஏலியன்ஸ் ஒருவேளை நம்மளை விட அறிவாளியா இருந்தா? இந்த வீடியோல நாம பார்க்க போறது வெறும் தகவல்களை இல்ல, மனித இனத்தோட அடுத்த முகவரியே தேட போறோம். இத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நிமிர்ந்து வானத்தை பாக்குற விதமே மாறிடும். நம்மளை விட பவர்ஃபுல்லான அந்த உலகங்கள்ல என்னதான் நடக்குது? நாம அங்க வாழ முடியுமா? இல்ல அங்க ஏற்கனவே யாராச்சும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? பிரபஞ்சத்தோட அந்த ரகசிய பக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல சூப்பர் எர்த் அப்படின்னா என்னங்கறத பார்க்கலாம். சூப்பர் எர்த்தை ரொம்ப சிம்பிளா அதே சமயம் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே, அதாவது மத்த நட்சத்திரங்களை சுத்தி வர கிரகங்களை நாம எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு குறிப்பிட்ட வகை கிரகங்களை தான் விஞ்ஞானிகள் சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்றாங்க. இத சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதோட பிரம்மாண்டமான அளவுதான். இது பூமியை விட ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற நெப்டியூன், யுரேனஸ் கிரகத்தை விட இது சின்னதா இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா பூமியை விட 10 மடங்கு வரை அதிக எடை கொண்டதா இருக்கும். எர்த் அப்படின்னு பேர்ல இருக்கிறதுனால அங்க போன உடனே நம்ம ஊர் மாதிரி செடி கொடி மனிதர்கள் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சில சூப்பர் எர்த்ஸ் பூமியை மாதிரி கல்லும் மண்ணும் நிறைஞ்ச பாறை கிரகங்களா இருக்கும். சில சூப்பர் எர்த்கள்ல பாறையே இருக்காது, வெறும் கேஸ் மட்டும்தான் இருக்கும். சில கிரகங்கள்ல நிலப்பரப்பே இருக்காது, பல 100 கிலோமீட்டர் ஆழத்துக்கு கடல் மட்டும்தான் இருக்கும். அங்க கிராவிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஒரு கிரகம் பெருசா ஆக ஆக அதோட ஈர்ப்பு விசையும் அதிகமாகும். ஒரு சூப்பர் எர்த்ல நீங்க போய் நின்னீங்கன்னா உங்க உடம்பு செம்ம வெயிட்டா தெரியும். இப்போ பூமியில ஒரு சின்ன குழந்தைய நாம சுலபமா தூக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சூப்பர் எர்த்ல அவங்கள தூக்குறது ஒரு பெரிய மலைய தூக்குற மாதிரி கஷ்டமா இருக்கும். அங்க நடக்கிறதே ஒரு ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குற மாதிரி தான் இருக்கும். விஞ்ஞானிகளுக்கு ஏன் இது மேல இவ்ளோ ஆர்வம்னா, இந்த மாதிரி கிரகங்கள்ல உயிர்கள் வாழ அதிகமான வாய்ப்பு இருக்கு. பூமியை விட இதுங்க ரொம்ப காலம் நிலைச்சு நிக்கும். அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் ரொம்ப தடிமனா இருக்கிறதுனால விண்வெளியில இருந்து வர்ற ஆபத்துக்களை அது ஈஸியா தடுத்துடும். இந்த சூப்பர் எர்த்ஸ் எல்லாமே உயிர்கள் வாழ தகுதியான ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. விஞ்ஞானிகள் ஒரு கிரகத்துல உயிர்கள் வாழ முடியுமான்னு பாக்குறப்போ முதல்ல கவனிக்கிறது இந்த ஜோனை தான். இத கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டாரை சுத்தி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தூரம், அந்த இடத்துல இருக்கிற கிரகங்கள்ல தான் உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த சரியான சூழல் இருக்கும். இதையே சரியான சூழல்னு சொல்றோம்னா, ஒரு கிரகம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தா அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே கொதிச்சு ஆவியா போயிடும். அதுவே ரொம்ப தள்ளி இருந்தா தண்ணி எல்லாமே பனிக்கட்டியா உறைஞ்சு போயிடும். ஆனா இந்த ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கிற கிரகத்துல தான் தண்ணி திரவ நிலையில இருக்கும். தண்ணி இருந்தாதான் அங்க உயிர்கள் உருவாக முடியும். அங்க இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாவும் இருக்காது, ரொம்ப கம்மியாவும் இருக்காது. நாம வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இதமான சூடு இருக்கும். இந்த ஜோன்ல இருக்கிற கிரகங்கள்ல சரியான காத்து மண்டலம் அமைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது சூரியன்ல இருந்து வர்ற ஆபத்தான கதிர்கள்ல இருந்து நம்மள காப்பாத்தும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சூரிய குடும்பத்தை எடுத்துக்குவோம். புதன், வெள்ளி இந்த 2 கிரகமும் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதனால இந்த 2 கிரகமும் ஹாட் ஜோன்ல இருக்கும். இங்க உயிர்கள் வாழ முடியாது. செவ்வாய் கிரகம் மண்டலத்தோட விளிம்புல இருக்கு. ஆனா இங்க காத்து மண்டலம் ரொம்பவே கம்மியா இருக்கும். பூமி தான் கரெக்டா இந்த ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. அதனாலதான் இங்க உயிர்கள் வாழ்றதுக்கு தேவையான சூழ்நிலை நிலவுது. ஆனா சூப்பர் எர்த் கிரகங்கள்ல இந்த ஜோன் இன்னுமே சூப்பரா இருக்கும். சில கிரகங்கள் சூரியனை விட கம்மியான வெப்பத்தை வெளியிடும். அங்க இந்த ஹேபிட்டபிள் ஜோன் ரொம்ப பக்கத்துல இருக்கும். அங்க இருக்கிற கிரகங்கள்ல உயிர்கள் மெதுவா நிதானமா பரிணாம வளர்ச்சி அடைய நிறைய டைம் கிடைக்கும். நாம இப்ப இருக்கிற பூமியை விட உயிர்கள் வாழ்றதுக்கு இன்னும் வசதியான இடங்களை தான் விஞ்ஞானிகள் சூப்பர் ஹேபிட்டபிள் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பூமி தான் பெஸ்ட் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அறிவியல் பூர்வமா பார்த்தா பூமியை விட சில விஷயங்கள்ல அப்டேட்டட் வெர்ஷனா சில கிரகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கிரகத்தை சூப்பர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதுக்கு சரியான வயசு இருக்கணும். நம்ம பூமிக்கு இப்போ 450 கோடி வருஷம் வயசாகுது. ஆனா ஒரு கிரகத்துல உயிர்கள் செழிப்பா வளரணும்னா
அதுக்கு 500 கோடியில இருந்து 800 கோடி வருஷம் வயசு இருக்கணும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு பரிணாம வளர்ச்சி அடைய நிறைய டைம் கிடைக்கும். நம்ம சூரியன் ஒரு எல்லோ டார்ஃப். இதோட ஆயுசு வெறும் 1000 கோடி வருஷம் தான். ஆனா கே டுவார்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஆரஞ்சு நிற நட்சத்திரங்கள் 2000 கோடியில இருந்து 7000 கோடி வருஷம் வரைக்கும் எரியும். இதனால இங்க இருக்கிற கிரகங்களுக்கு தொடர்ந்து கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு வெப்பம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வெப்பம் அந்த கிரகங்களுக்கு ஒரு நிலையான பாதுகாப்பை தரும். பூமியை விட 10% பெரிய கிரகம்னு வச்சுக்கோங்க. அங்க நிலப்பரப்பு எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க இருக்கிற காடுகள், மலைகள்னு உயிரினங்கள் வாழ்றதுக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்கும். இதோட எடை பூமியை விட 1.5 மடங்கு அதிகமா இருந்தா அதோட உட்பகுதி ரொம்ப நாளைக்கு சூடா இருக்கும். இதனால அந்த கிரகத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது விண்வெளி கதிர்கள்ல இருந்து நம்மள காப்பாத்தும். பூமியை விட வெப்பம் அதிகமா இருக்கிற கிரகங்கள்ல பல்லுயிர் பெருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். பூமியில இருக்கிற அமேசான் காடுகள் மாதிரி அங்க கிரகமே ஒரு பெரிய பசுமையான காடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆழமான கடல்களை விட ஆழம் கம்மியா இருக்கிற கடல்கள்ல தான் மீன்களும் மத்த உயிரினங்களும் அதிகமா இருக்கும். சூப்பர் ஹேபிட்டபிள் கிரகங்கள்ல இந்த மாதிரி ஆழம் கம்மியான கடல்கள் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம விஞ்ஞானிகள் சுமார் 4500 எக்ஸோ பிளானட்களை ஆய்வு செஞ்சு அதுல ஒரு 24 கிரகங்களை பூமியை விட சிறந்த கிரகங்களா அடையாளம் காட்டியிருக்காங்க. இதுல 2 முக்கியமான கிரகங்களை நாம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒண்ணுதான் கொய் 5554.01. இது சயின்டிஸ்டோட ஃபேவரட். இது பூமியை விட கொஞ்சம் பழசு, ஆனா மிதமான வெப்பம் கொண்டது. அடுத்தது கெப்லர் 442b. இதுவும் உயிர்கள் வாழ்றதுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு கிரகமா பார்க்கப்படுது. இந்த 24 கிரகங்களும் நம்ம கிட்ட இருந்து 100 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. அங்க நாம போய் சேரணும்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜில பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். இதுவரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல உயிர்கள் வாழ அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான சில சூப்பர் எர்த் கிரகங்களை பத்தி சொல்றேன். கெப்லர் 452b. இத எர்த் 2.0 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது பூமிய மாதிரியே ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வருது. இது பூமியை விட 60% பெருசு. பூமியில ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா இங்க 385 நாள். இது பூமியில இருந்து 1400 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. அடுத்தது K2218b. இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. ஏன்னா ஒரு சூப்பர் எர்த்தோட வளிமண்டலத்துல நீராவி இருக்கிறத விஞ்ஞானிகள் இங்கதான் முதல் தடவை கண்டுபிடிச்சாங்க. இது ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமா இத ஆராய்ச்சி பண்ணப்ப அங்க மீத்தேன், அதோட கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அங்க கடல் இருக்கலாம்னு கூட நினைக்கிறாங்க. அடுத்தது LHS 1140b. இது பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பாறை கிரகம். அதாவது பூமியில இருந்து 40 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. இது பூமியை விட ரொம்ப அதிகமான எடையில இருக்கு. ஆனா அளவுல கொஞ்சம் தான் பெருசு. இதனால இங்க கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க அடர்த்தியான காத்து மண்டலம் இருக்கிறதுனால உயிர்கள் வாழ்றதுக்கு இது ஒரு கச்சிதமான இடமா இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்க போறது பிராக்சிமா சென்டாரி. நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் பிராக்சிமா செஞ்சுரி. இத சுத்தி வர கிரகம் தான் இது. இது 4.2 ஒளியாண்டுகள் தூரத்துல தான் இருக்கு. இது நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். அதனால தகுந்த பாதுகாப்பு கவசங்கள் இல்லாம இங்க இருக்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு சூப்பர் எர்த் ரொம்பவே வித்தியாசமானது. அதோட பேரு 55 கான்க்ரீஇ. இத வைர கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட மேற்பரப்பு முழுக்க வைரம் மற்றும் கிராஃபைட்டால ஆனதுன்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. ஆனா இது நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கிற பாறைகள் எல்லாம் உருகி லாவாவா ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த கிரகங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தாலும் அங்க போறதுக்கு நாம இன்னும் நிறைய டெக்னாலஜிய வளர்த்துக்கணும். இப்போதைக்கு நாம டெலஸ்கோப் மூலமா தான் இந்த கிரகங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வருங்காலத்துல அங்க நேரடியா போக என்னென்ன பிளான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்போ எக்ஸோ பிளானட்ஸோட அட்மாஸ்பியர்ல என்னென்ன இருக்குன்னு துல்லியமா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. 2026ல கூட நாம பல புதிய பூமி போன்ற கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல வரப்போற ஹேபிட்டபிள் வேர்ல்ட்ஸ் அப்சர்வேட்டரி மாதிரியான டெலஸ்கோப்கள் அந்த கிரகத்துல இருக்கிற கடல்ல அலைகள் அடிக்குதா இல்லையான்னு கூட படம் பிடிச்சு காட்டிடும். நமக்கு பக்கத்துல இருக்கிற சூப்பர் எர்த் கிரகத்துக்கு போகணும்னா கூட இப்போ இருக்கிற ராக்கெட்ல போனா பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். இதை சமாளிக்க விஞ்ஞானிகள் சில புது ஐடியாக்களை வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ப்ராஜெக்ட் பிரேக் த்ரோ ஸ்டார்ட். இது ஒரு செம்ம பிளான். சின்ன சின்ன நேனோகிராஃப்ட்ஸை லேசர் ஒளி மூலமா ஒளியோட வேகத்துல 20% வேகத்துல அனுப்ப போறாங்க. இது மட்டும் சாத்தியமாச்சுன்னா வெறும் 20 வருஷத்துல நாம அடுத்த நட்சத்திர மண்டலத்துக்கு போகலாம். அங்க இருந்து ஒரு நியூஸை நம்ம பூமிக்கு அனுப்புனா அது வந்து சேர்றதுக்கு சில வருஷங்கள் ஆகும்.
நம்ம செவ்வாய் கிரகத்தை மாத்த நினைக்கிற மாதிரி இந்த சூப்பர் எர்த் கிரகங்களையும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்த முடியுமான்னு ஆராய்ச்சி நடக்குது. ஒருவேளை அங்க ஆக்சிஜன் கம்மியா இருந்தா அங்க இருக்கிற சூழலை மாத்தி மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி எர்த் 2.0 மாத்த முயற்சி செய்வாங்க. நாம போகிறதுக்கு முன்னாடியே அங்க வேற யாராவது இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு தான் த சர்ச் ஆஃப் டெக்னோ சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அங்க இருந்து ஏதாவது ரேடியோ சிக்னல் வருதா இல்ல அந்த கிரகத்துல ஏதாவது சிட்டி லைட்ஸ் எரியுதான்னு இந்த செட்டி அமைப்பு தேடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அங்க இருக்கிற வேற்று கிரக வாசிகளை முதல்ல சந்திக்கிற அந்த நாள் மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய நாளா இருக்கும். இப்போ இந்த சூப்பர் எர்த்ஸோட நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஒரு சூப்பர் எர்த் கிரகத்துல நாம கால் வச்சா அங்க இருக்கிற காட்சிகள் எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. பூமியில இருக்கிற மாதிரி வெறும் மலைகளும் காடுகளும் மட்டும் இருக்காது. அங்க இருக்கிற நிலப்பரப்பு ரொம்ப பிரம்மாண்டமாவும் அதே சமயம் மர்மமாவும் இருக்கும். பூமியில எவரெஸ்ட் மாதிரி ரொம்ப உயரமான மலைகள் இருக்குல்ல, ஆனா ஒரு சூப்பர் எர்த்ல அந்த மாதிரி உயரமான மலைகளை பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மலைகள் வளர வளர அதோட சொந்த எடையே அதை கீழே அமுக்கிடும். அங்க இருக்கிற மலைகள் ரொம்ப உயரமா இல்லாம அகலமா ஒரு பெரிய பிளேட்டோ மாதிரி விரிஞ்சு கிடக்கும். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சூப்பர் எர்த்கள் பூமியை விட பெருசா இருக்கிறதுனால அதோட உள்ள இருக்கிற வெப்பமும் அழுத்தமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அங்க அடிக்கடி எரிமலைகள் வெடிச்சு சிதறும். இதனால அந்த கிரகத்தோட நிலப்பரப்புல லாவா ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எரிமலை குழம்புகள் தான் அந்த கிரகத்துக்கு தேவையான புது நிலப்பரப்பையும் அட்மாஸ்பியரையும் உருவாக்கி தருது. சில சூப்பர் எர்த்ஸ்ல பாறைகளே இருக்காது. கிரகம் முழுக்கவே ஒரே கடலாதான் இருக்கும். பூமியில இருக்கிற மரியானா ட்ரெஞ்ச் வெறும் 11 கிலோமீட்டர் ஆழம் தான். ஆனா ஒரு சூப்பர் எர்த்ல இருக்கிற கடல்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஆழம் கொண்டதா இருக்கும். அடியில போக போக அதிக அழுத்தம் காரணமா அங்க இருக்கிற தண்ணி சூடா இருந்தாலும் பனிக்கட்டியா, அதாவது ஹாட் ஐஸா மாறிடும். நிறைய சூப்பர் எர்த்ஸ் அதோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். இதனால அந்த கிரகத்தோட ஒரு பக்கம் எப்பவுமே நட்சத்திரத்தை பார்த்தபடி இருக்கிறதுனால அங்க பகலாவே இருக்கும். இன்னொரு பக்கம் எப்பவுமே இருட்டாவே இருக்கும். அந்த பகலுக்கும் இரவுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கும். அந்த நிலப்பரப்புல தான் உயிர்கள் வாழ அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்க தாவரங்கள் இருக்குமானா அது இங்க இருக்கிற செடி கொடிகள் மாதிரி பச்சையா இருக்காது. கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டார்ஸ்ல இருந்து வர்ற ஒளிக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற காடுகள் சிவப்பு, ஊதா இல்லைனா கருப்பு நிறத்துல கூட இருக்கும். இந்த சூப்பர் எர்த்ஸ்ல கிராவிட்டி அதிகமாவும் காற்று மண்டலம் அடர்த்தியாவும் இருக்கும்னு பார்த்தோம். அதனால அங்க இருக்கிற உயிரினங்களோட உடலமைப்பு பூமியில இருக்கிற நம்மளை விட ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும். அங்க ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம்ங்கிறதுனால மனிதர்கள் மாதிரி உயரமான உயிரினங்கள் அங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம். அங்க இருக்கிற விலங்குகள் நிலத்துக்கு ரொம்ப நெருக்கமா குட்டையாதான் இருக்கும். கிராவிட்டியை தாங்கிறதுக்காக அவங்களுக்கு 6 இல்லைனா 8 கால்கள் இருக்கும். கால்கள் ரொம்ப தடிமனாவும் பலமான தசைகளோடும் இருக்கும். பூமியில இருக்கிற எலும்புகள் அங்க இருக்கிற அழுத்தத்துக்கு தாங்காது, உடனே உடைஞ்சிடும். சோ அங்க இருக்கிற உயிரினங்களோட எலும்புகள் கால்சியம் கார்பனேட்டுக்கு பதிலா பலமான உலோக தாதுக்களால் ஆனதா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. இந்த சூப்பர் எர்த்ஸ்ல கதிரியக்கம் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். அதனால அந்த கதிரியக்கத்துல இருந்து தப்பிக்க அந்த உயிரினங்களோட தோல் ரொம்ப தடிமனாவோ இல்ல ஆமை ஓடு மாதிரி கவசங்கள் கொண்டதாவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர் எர்த்ல இருக்கிற காத்து தண்ணி மாதிரி கனமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அங்க இருக்கிற பறவைகள் சிறகடிக்க தேவையில்லை, காத்துல நீந்திக்கிட்டே போகலாம். அவங்க உடம்பு சின்னதா இருந்தாலும் சிறகுகள் ரொம்ப பெருசா இருக்கும். இங்க இருக்கிற உயிரினங்களுக்கு கண் மட்டும் இல்லாம இன்னும் சில எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருக்கும். தரையில வர சின்ன அதிர்வுகளை கூட அவங்க கால்கள் மூலமா உணருவாங்க. அடர்த்தியான காத்துல சத்தம் ரொம்ப வேகமா பரவும். அதனால அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு காதுகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு சூப்பர் எர்த்ல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமே அங்க இருக்கிற வளிமண்டல அழுத்தம் தான். ஏன்னா இதுதான் நாம அங்க உயிர் வாழ முடியுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். பூமியில நாம இப்ப இருக்கிற இடத்துல காத்து நமக்கு மேல இருந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு சூப்பர் எர்த்ல இது அப்படியே தலைகீழா மாறும். சூப்பர் எர்த் அளவுல பெருசுங்கிறதுனால அதோட ஈர்ப்பு விசை அங்க இருக்கிற காத்த அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கும். இதனால அங்க இருக்கிற வளிமண்டலம் பூமியை விட ரொம்ப அடர்த்தியா இருக்கும். நாம இங்க இயல்பா மூச்சு விடுறதுக்கு காரணம் இங்க இருக்கிற சரியான அழுத்தம் தான். ஆனா சூப்பர் எர்த்ல காத்து ரொம்ப தடிமனா இருக்கிறதுனால நீங்க தரையில நடக்கிறதே ஒரு நீச்சல் குளத்துக்கு அடியில நடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம உடம்பு பூமியோட 1 ATM, அதாவது அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படிங்கிற அழுத்தத்துக்கு தான் பழகி இருக்கு. சூப்பர் எர்த்ல இருக்கிற அதிக அழுத்தத்துல மூச்சு விடுறப்போ ஒரு சிலிண்டர்ல இருந்து காத்த ஃபோர்ஸா அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நுரையீரல் அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஹெவி பிரஷர்னால நம்ம ரத்தத்துல இருக்கிற வாயுக்கள் கரையிற விதம் மாறும். இதனால நைட்ரஜன் நார்கோசிஸ் மாதிரி மயக்க நிலை கூட ஏற்படலாம். அடர்த்தியான காற்று மண்டலத்துல சத்தம் ரொம்ப வேகமா பரவும். அதனால நீங்க இங்க இருந்து இன்னொருத்தரை கூப்பிட்டா அந்த சத்தம் பூமியை விட ரொம்ப அதிகமாவும் வேகமாவும் அவங்களுக்கு கேக்கும். அங்க ஒரு சின்ன சத்தம் கூட ரொம்ப பெருசா எதிரொலிக்கும். அடர்த்தியான வளிமண்டலம் வெப்பத்தை ரொம்ப வேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும். இதனால கிரகத்தோட ஒரு பக்கம் வெயிலா இருந்தாலும் அந்த வெப்பம் காத்து மூலமா இருட்டா இருக்கிற பகுதிக்கும் பரவி கிரகம் முழுக்க ஒரே சீரான வெப்பநிலையை தர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சூப்பர் எர்த்ல இருக்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு, அங்க பறக்க முடியும். அங்க காத்தோட கனம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மனிதர்கள் கைகள்ல ஒரு சின்ன சிறகு மாதிரி மாட்டிக்கிட்டு கைய அசைச்சாலே பறக்க ஆரம்பிச்சிடலாம். அங்க கிராவிட்டி அதிகமா இருந்தாலும் காத்தோட அடர்த்தி நம்மள மிதக்க வைக்கும். இப்போ பூமியில அழுத்தம் 1 ATM அளவு இருந்தா சூப்பர் எர்த்ல 10ல இருந்து 100 ATM வரைக்கும் இருக்கும். காற்றோட அடர்த்தி இங்க குறைவா இருக்குது, அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு தண்ணிக்கு எந்த அளவு கனம் இருக்குமோ அந்த அளவு சூப்பர் எர்த்ல காற்றோட கனம் இருக்கும். இங்க நாம இயல்பா சுவாசிக்கலாம்னா அங்க அதுக்குன்னு சில விசேஷமான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ இந்த சூப்பர் எர்த்ல நேரம் எப்படி மாறும்னு 4 பாயிண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சூப்பர் ஃபாஸ்ட் இயர்ஸ். அதாவது நம்ம பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு மொத்தம் 365 நாள் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நிறைய சூப்பர் எர்த்ஸ் அதோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. சில கிரகங்கள்ல ஒரு வருஷம்ங்கிறது வெறும் 10 இல்லது 20 நாள்ல முடிஞ்சிடும். இப்போ பூமியில நமக்கு ஒரு வயசு ஆகுறதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா அந்த கிரகத்துல இருந்தா ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அங்க இருக்கிறவங்க கணக்குப்படி பார்த்தா அவங்களுக்கு 1000 வயசுன்னு கூட சொல்லலாம். அங்க நேரத்தை மாத்தக்கூடிய செகண்ட் பாயிண்ட், கிராவிடேஷனல் டைம் டைலேஷன். இது ஐன்ஸ்டீனோட தியரி. ஒரு இடத்துல கிராவிட்டி ரொம்ப அதிகமா இருந்தா அங்க நேரம் ரொம்ப மெதுவா ஓடும். சூப்பர் எர்த்கள் பூமியை விட ரொம்ப பெருசுங்கிறதுனால அங்க கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனால பூமியில இருக்கிற கடிகாரத்தை விட சூப்பர் எர்த்ல இருக்கிற கடிகாரம் கொஞ்சம் மெதுவா தான் நகரும். இந்த சூப்பர் எர்த்ல இருந்து வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு டைம் டிராவல் மாதிரி தான் இருக்கும். சூப்பர் எர்த்ல நேரத்தை மாத்தக்கூடிய தேர்ட் பாயிண்ட், டைடல் லாக்கிங். அதாவது நம்ம நிலா எப்படி எப்பவும் ஒரே பக்கத்தை பூமிக்கு காட்டுதோ அதே மாதிரி பல சூப்பர் எர்த்துகள் அதோட நட்சத்திரத்தை நோக்கி ஒரே பக்கத்தை வச்சிருக்கும். ஒரு பக்கத்துல எப்பவும் பகலா இருக்கும், அங்க சூரியன் நகரவே நகராது. இன்னொரு பக்கம் எப்பவுமே இருட்டா இருக்கும். அங்க இருக்கிறவங்க நேரம் ஆயிடுச்சு, சூரியன் மறைய போகுது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அங்க சூரியன் மறையவே செய்யாது. கடிகாரத்தை வச்சு மட்டும்தான் அங்க நேரத்தை கணிக்க முடியும். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், லாங் லிவ்டு ஸ்டார்ஸ். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி கே டைப் நட்சத்திரங்களை சுத்தி வர்ற சூப்பர் எர்த்துகள் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு தழும்பாம இருக்கும். நம்ம சூரியன் இன்னும் 500 கோடி வருஷத்துல அழிஞ்சிடும். ஆனா இந்த நட்சத்திரங்கள் 7000 கோடி வருஷம் வரைக்கும் எரியும். அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு அவசரமே இருக்காது. ரொம்ப நிதானமா கோடிக்கணக்கான வருஷங்களை அனுபவிச்சு அவங்க பரிணாம வளர்ச்சி அடைவாங்க. இப்போ ஒரு சில சூப்பர் எர்த்ஸ்ல டைமண்ட் மழை பொழியுதுன்னு சொல்றாங்க. நம்ம பூமியில வைரம்ங்கிறது ரொம்ப அபூர்வமான விலை உயர்ந்த ஒரு கல்லா இருக்கு. ஆனா விண்வெளியில சில சூப்பர் எர்த்ஸ் முழுக்க வைரத்தாலேயே உருவாகி இருக்கு. வைரம்னா வேற ஒண்ணும் இல்ல, கார்பன் அதிக அழுத்தத்துல இருக்கிறப்போ வைரமா மாறுது. சில சூப்பர் எர்த்ஸ்கள்ல கார்பனோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த கிரகத்தோட பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை அந்த கார்பனை அப்படியே அழுத்தி பாறைகளா மாத்தாம வைர கற்களா மாத்திடுது. இதோட உட்பகுதி முழுக்க வைரமாவும் மேல் பகுதி முழுக்க கிராஃபைட்டாவும் இருக்கும். இப்படி ஒரு அமைப்புல இருக்கிற சூப்பர் எர்த்தை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் அதுக்கு 55 கான்கிரீன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுதான் நாம கண்டுபிடிச்சதுல ரொம்ப முக்கியமான டைமண்ட் கிரகம். இது பூமியை விட 2 மடங்கு பெருசு, ஆனா 8 மடங்கு அதிகமான எடை கொண்டதா இருக்கு. ஒரு கணக்குப்படி பார்த்தா இந்த ஒரு கிரகத்தோட மதிப்பு பூமியில இருக்கிற மொத்த பணத்தை விட பல கோடி மடங்கு அதிகம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இது அதோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க டெம்பரேச்சர் 2400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். சில டைமண்ட் கிரகங்களோட வளிமண்டலத்துல அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அங்க வைரங்கள் மழையா பொழிய வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது மேகத்துல இருந்து தண்ணிக்கு பதிலா சின்ன சின்ன வைரக்கற்கள் கீழே விழுமா. இந்த மாதிரி கிரகங்களை ஆராய்ச்சி பண்றது மூலமா பிரபஞ்சத்துல கார்பன் எப்படி உருவானதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம்.
வைரங்களை விட இந்த கிரகத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க தண்ணி இருக்காது. ஏன்னா கார்பன் அதிகமா இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இது பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் மனிதர்கள் அங்க தங்குறது ரொம்பவே கஷ்டம். இப்போ இந்த சூப்பர் எர்த்ஸ்ல மனிதர்கள் குடியேற முடியுமானா விஞ்ஞானிகள் இத பத்தி யோசிக்கிறப்போ இது வெறும் டூர் மாதிரி இல்லாம அங்கேயே தங்கி ஒரு புது சமுதாயத்தை உருவாக்குறது தான் அவங்களோட லட்சியமா இருக்கு. இதுல முதல் பிரச்சனையே தூரம் தான். நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற சூப்பர் எர்த் கூட பல ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. இப்போ இருக்கிற வேகத்துல போனா பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். அதனால இந்த சூப்பர் எர்த்துக்கு போறதுக்கு ஸ்பேஸ் ஆர்க் இல்லைனா ஜெனரேஷன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான விண்கலங்கள் தேவைப்படும். இப்போ ஒரு சூப்பர் எர்த்துக்கு ஒரு கணவனும் மனைவியும் விண்கலத்துல போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் சேரும்போது அவங்க பேரம்பேத்தி தான் அந்த இடத்துல போய் இறங்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த சூப்பர் எர்த்துக்கு போறதுக்கான நேரம் ஆகும். அடுத்து சூப்பர் எர்த்தோட ஈர்ப்பு விசைக்கு நாம பழகணும். நம்ம உடம்பு பூமியோட கிராவிட்டிக்கு செட் ஆனது. ஆனா சூப்பர் எர்த்ல ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க போனதும் நம்ம எலும்புகள் எல்லாம் பாரம் தாங்காம உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை தடுக்க எதிர்காலத்துல விண்வெளி வீரர்கள் தங்களோட மரபணுவை மாத்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒருத்தர் அங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா அவரோட தசை மற்றும் எலும்புகள் பூமியில இருக்கிறவங்களை விட ரொம்ப பலமானதா இருக்கணும். சூப்பர் எர்த்ல இருக்கிற காத்து மண்டலம் நமக்கு ஒத்து வராம போகலாம். அங்க ஆக்சிஜன் இல்லாம வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருக்கலாம். அங்க இருக்கிற சூழலை மெதுவா மாத்தி பூமி மாதிரி ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற இடமா மாத்துறதுக்கு பேரு தான் டெராஃபார்மிங். இதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகும். ஆனா ஒரு தடவை இத பண்ணிட்டோம்னா அங்க இருக்கிற வெளி உலகத்துல எந்த மாஸ்கும் போடாம நம்மனால போக முடியும். பூமியில இருந்து போற மக்கள் அங்க ஒரு புது சமுதாயத்தை உருவாக்குவாங்க. பூமிக்கும் அந்த கிரகத்துக்கும் கம்யூனிகேஷன் பண்ணவே பல வருஷங்கள் ஆகும். இதனால அங்க இருக்கிறவங்க தங்களுக்குன்னு ஒரு தனி சட்டத்தையும் கலாச்சாரத்தையும் உருவாக்கிப்பாங்க. அங்க நடக்கிற ஒரு திருமணம் இல்ல ஒரு விசேஷம் எதுவா இருந்தாலும் அது அந்த புது கிரகத்தோட முறைப்படிதான் நடக்கும். அவங்க மெதுவா பூமிய மறக்க ஆரம்பிச்சு அந்த கிரகத்தையே தங்களோட தாய் நாடா நினைப்பாங்க. ஒருவேளை நாம போற கிரகத்துல ஏற்கனவே வேற உயிரினங்கள் இருந்தா என்ன பண்றது? அவங்க கூட போர் வருமா இல்ல சமாதானமா வாழ்வோமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. நாம அங்க போறது அவங்களுக்கு ஒரு ஏலியன் அட்டாக் மாதிரி தெரியலாம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த சூப்பர் எர்த் உலகங்கள் எல்லாமே கேக்குறதுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கும். ஆனா இது கனவு இல்ல, இதுதான் நிஜம். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் தனியா இருக்கோம்னு நினைச்சோம்னா அது ஒரு பெரிய அறியாமை. எங்கேயோ ஒரு நட்சத்திரத்தை சுத்தி ஒரு சூப்பர் எர்த்ல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு நாம இப்ப பேசுற மாதிரியே ஒரு கதைய சொல்லிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நாம தான் ஏலியன்ஸ், அவங்களுக்கு நம்ம பூமி தான் ஒரு மர்மமான கிரகம். யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு டெக்னாலஜில எவ்வளவோ முன்னேறிட்டோம். ஆனா அந்த சூப்பர் எர்த் கிரகங்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு இன்னும் நாம வளரல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, மனிதனோட தேடல் என்னைக்குமே நிக்காது. இன்னைக்கு நாம வீடியோல பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நிஜமான ஒரு வாழ்க்கையா கூட இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள் இன்னும் பல கோடி இருக்கு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் எர்த் கிரகத்துல உங்களுக்கு வாழ வாய்ப்பு கிடைச்சா நீங்க போவீங்களா இல்லையா? இந்த கேள்விக்கான பதில எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.